இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக தேவனே, இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. இந்த ஒருவருக்கொருவர் செய்தி எங்கெங்கெல்லாம் ஒலிபரப்பாகுதோ உம்முடைய கரம் இருப்பதாக ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலும் கிருபையும் எங்களுக்கு வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களோடு இடைப்படுங்க. இந்த செய்தி ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ரீச் ஆகி, ஆண்டவரே இது உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்க எங்கள் செவிகள் அதுக்கு திறந்திருக்க என் தேவரே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். செய்திக்கு ஆதாரணமான வேத பகுதி 1 பேதுரு அதிகாரம் 4 வசனங்கள் 8 மற்றும் 9. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்பதே. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ப்ரோக்ராம்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எம்பிடி ஜனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிருபை டிவி நேயர்களை ஆசீர்வதியும். பக்கிரி டிவி நேயர்களை ஆசீர்வதியும். இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ஆசீர்வாதமாய் அமையட்டும். எனக்கும் எங்களுக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கட்டும். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரத்தம் இருக்கட்டும். பேசுகிற என் மீதும் உம்முடைய இரத்தம் இருக்கட்டும். கேமராமேன் ஆண்டவரே திருமுருகன் மீதும் உம்முடைய இரத்தம் இருக்கட்டும். வசனம் படித்த ஆண்டவரே யூனிஸ் ரிச்சர்ட் மீதும் உம்முடைய இரத்தம் இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது அது காணப்பட கிருபித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னா, ஒருவருக்கு ஒருவர், ஃபார் ஈச் அதர். நம்ம தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, மனுஷர்களுக்காக செய்ய வேண்டிய கடமை உண்டு. பெற்றோருக்காக செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, ஊழியக்காரருக்காக செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. இங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்யணும்? இந்த மாசத்துல கர்த்தர் நம்ம இடத்துல இருந்து, உங்ககிட்ட இருந்து, என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? இது ஒரு கேள்வியாகவே இருக்கு இல்லையா? நம்ம என்ன செய்யணும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்யணும்? இது ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில. ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் சுருக்கமாக வைக்க விரும்புகிறேன். வாட் யூ ஷுட் டூ ஃபார் அதர்ஸ். தேவன் மற்றவங்களுக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இன்னைக்கு? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூனிஸ் ரிச்சர்ட் படித்த ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 பேதுரு 4ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம், ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஊக்கமான அன்பு செலுத்தணும்னு சொல்லி தேவ ஆவியானவர் நம்மிடத்துல விரும்புகிறார். முதல் காரியம் அதுதான். உண்மையான அன்பு உள்ளவர்களாய் நானும் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி தேவ ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதுதான் முக்கியம். ஏர்னஸ்ட் லவ், மாய்மாலமான அன்பு அல்ல, சுயநலமான அன்பு அல்ல, முடிந்த அளவுக்கு அன்பு அல்ல, எல்லாத்துக்கும் மேலாக ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். தன் சகோதரனுக்கு தன் ஜீவனை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு இல்லை. இயேசுவானவர் தான் நமக்கு அன்பின் மாதிரியா இருக்கிறார். அன்புக்கு மாதிரி அவர் தான், மனதுருக்கத்தின் மாதிரியும் அதுதான். அன்புடைய உச்சக்கட்டம் தான் மனதுருக்கமா இருக்குது.
அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் மனதுருக்கத்தின் ஒரு தெய்வமாக காணப்படுறாரு. அன்பின் உச்சஸ்தானமும் அவர் தான். அந்த அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் கைவிடப்படல. நமக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக, அன்பின் வார்த்தையாக காணப்பட்டது. ஊக்கமான அன்பு, அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்ம மற்றவங்ககிட்ட அன்பு வைக்கும் போது அது மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அது நீக்கிவிடும். அதான் முதல் காரியம். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 9வது வசனம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு கோர்ஸ் நடத்துறாங்களாம். அது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டின்னு போட்டிருந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது என்ன ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஒரு கோர்ஸ்? அதாவது இன்னைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கே ஒரு கோர்ஸ் நடத்த வேண்டிய அளவுக்கு உலகம் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டினா உபசரிப்பு. ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க மாட்டீங்களா? அதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. டீ சாப்பிட்றீங்களா? கேட்க மாட்டீங்களா? காஃபி சாப்பிட்றீங்களா? பிரதர், ஹாஸ்பிட்டாலிட்டி. விசாரிக்கிறது, அன்பு செலுத்துறது மாத்திரம் அல்ல, அடுத்தது விசாரிக்கிற ஒரு தன்மையாக இருக்குது. அதான் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்றோம். ரொம்ப பசியா இருக்குது பிரதர், வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன செய்றீங்க? கொஞ்சம் அப்படியாக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, ஃபுட்டு, டிஃபன். நெருக்கடியா இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லையா? உபசரிக்கிறோம் இல்லை? அங்கே சொல்றது முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணுமா? அது முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்க. முறுமுறுத்தினே செய்யறதில்லை. வந்துட்டான் ஆள் சாப்பிட்றதுக்கு நேரம் பார்த்து வந்துக்கிறான் பாரு, அது முறுமுறுப்போட செய்யறது. இவன் வரலன்னு இப்போ யார் கேட்டா சொல்கிறோம்ல சில நேரத்தில். முறுமுறுப்பு இல்லாமல் உபசரியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபசரிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை. வீட்டுக்கு வந்தால் விசாரணை செய்யறது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவரை ஒருவர் உதவி செய்யுங்கள். ஹெல்ப் ஈச் அதர். சிலருக்கு பண உதவி அவசியமா இருக்கும், சிலருக்கு பண உதவி இருக்காது. அவங்களுக்கு நம்ம சைக்கலாஜிக்கலாக இருந்தால் அதுவே போதும். சிலருக்கு ஜப உதவி அவசியமாக இருக்கும். சிலருக்கு நல்ல ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். பிரதர் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாலே அதுவே ஒரு உதவி தான். உபத்திரவம் செய்யாமல் இருப்போம், உதவியாக இருப்போம். ஒருவரை ஒருவர் உதவி செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது அதுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. ஹெல்ப் ஈச் அதர். அதான் அங்கே சொல்லப்படுது, ஹெல்ப் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. மூன்றாவது அதுதான். பண உதவியாக இருக்கலாம், பொருளாதார உதவியாக இருக்கலாம், சரீர உதவியாக இருக்கலாம். சிலருக்கு அது எடுத்து செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி வைக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒருவேளை உதவி செய்யறதுக்கு மனசு இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு மாப்பிள்ளையோ பெண்ணோ பார்த்து, அம்மா இப்படி இருக்குது, நல்ல ஒரு பையன்தான், நல்ல ஒரு பொண்ணு தான், கட்டலாம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற அது ஒரு உதவி தானே. பிஸ்னஸில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒரு டேபிள் எடுத்து போடுறது கூட ஆள் இல்லாமல் இருக்கும். எங்கள் ஊழியத்திலலாம் உதவி செய்யறதுக்கு சிலர் கர்த்தர் வைத்திருக்கிறார். பொருளாதார உதவி செய்யறதுக்கு பாண்டியனை வைத்திருக்கிறார். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அருமையான ஐயா ஜாய் சிங் சித்தப்பாவையும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க. சேர் டேபிள் எடுத்து மீட்டிங்ஸில் போடுறதுக்கு ஷேர்லி சங்கீதா, அவருடைய பிள்ளைகள் சாரா சைனி, நாங்கள் வரதுக்கு முன்னாடியே இருந்து எடுத்து செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்யறதுக்கு வைத்திருக்கிறார். உதவி ரொம்ப அவசியமாக இருக்கு. உதவி ரொம்ப முக்கியமானதாக இருக்குல்ல உதவி. அதான் நான்காவதாக ஒரு காரியம் இருக்கு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்குங்கள். கீழ்ப்படியுங்க, ஒபே ஈச் அதர். அவன் என்ன பிரதர் சொல்றது, நான் என்ன கேட்கறது? இது கீழ்ப்படிதல் இல்லை இல்லையா? ஏன்னா சில நேரத்தில் சில ஆலோசனைகள் வரும். எத்ரோ மோசையுடைய மாமனாக காணப்பட்டார். அவர் ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்தார். ஆலோசனை கொள்ளும் பொழுது அவர் கீழ்ப்படிந்தார். அதுதான் அங்கே கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஒபீடியன்ஸ். இது ஒருத்தராக நீ வச்சுன்னு மோசையை தாங்க முடியாது. இது 10 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி,
1000 பேருக்கு அதிபதி. அப்படியாக அதிபதிகளை பிரித்து கொடு. அப்போ அது உனக்கு ஜனங்களுக்கும் லேசா இருக்கும். ஜனங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. லைன்ல கியூ கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் கீழ்ப்படிந்தார் அதுக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். மோசே தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஜெத்ரோ ஆவிக்குரிய வளர்ச்சி கிடையாது. ஆனாலும் ஜெத்ரோ சொன்னதுக்கு மோசே கீழ்ப்படிந்தாரு. கடைசியாக அவருக்கு லகுவாக கர்த்தர் அதை மாற்றி கொடுத்தார். இதுதான் கீழ்ப்படிதல். இயேசுவானவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். உடனே அவர் அந்தபடியே செய்து, இல்லைன்னா கீழ்ப்படிந்து மிகுதியான மீன்களை பிடித்தார். நீங்க என்னங்க சொல்றது? எங்களுக்கு பிடிக்க தெரியாத மீனாங்க அப்படி சொல்ல. கீழ்ப்படிதல் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது பேதுருக்கு. வெறும் மீன் பிடிக்கிறவன் மாத்திரம் இல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாக கர்த்தர் மாற்றினார். போய் யோர்தான்ல 7 முறை ஸ்நானம் பண்ணு. எலிசாவுடைய வார்த்தை நாகமானுக்கு போய் அப்படியே செய்தார். 7வது முறை முழுங்கி எழுந்திருக்கும் போது அங்க ஒரு விடுதலை. அதுதான் நடந்தது பிரியமானவர்களே. எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியம் அதுதான். தேவன் இன்னைக்கு சொல்றது அதுதான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏங்க நீங்க சொல்றீங்க நான் கீழ்ப்படைய மாட்டேன் சொல்லியிருந்தா அங்க விடுதலை வந்திருக்காது, சுகம் வந்திருக்காது. கர்த்தர் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஒருவரை ஒருவர் கீழ்ப்படியுங்கள். ஒபே ஈச் அதர். ஒருத்தர் ஒருத்தர் உண்மையான அன்பு உள்ளவர்களா இருங்க. ஒருத்தர் ஒருத்தர் உபசரிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியுங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். அது சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் ஒருவர் தங்கள் குற்றங்களை மற்றவர்களுக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. 5வது காரியம் ஒருத்தருக்காக pray for each other. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். கர்த்தர் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறது அது. ஒருத்தர் பாரத்துக்காக ஒருத்தர் எடுத்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா அடுத்தவங்களை நம்ம விட மேன்மையா நினைக்கிறது இல்லை. அதான் ப்ராப்ளம். அதனாலதான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது இல்லை. பாரம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஏன் அடுத்தவங்களுக்கு உபசரணம் பண்ண முடியல? ஏன் அடுத்தவங்களுக்கு ஊக்கமா அன்பு செலுத்த முடியல? ஏன் அடுத்தவங்களுக்கு கீழ்ப்படிய முடியல? அவங்கெல்லாம் என்னை விட கீழானவங்க. அவன் சொல்லி நான் எனக்கு என்னங்க, நான் எல்லாத்திலும் அவங்கள விட மேலானவன். ஐ ஆம் சுப்பீரியர். காம்ப்ளெக்ஸ் இல்ல, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்னைக்கு ஆவியானவர் விரும்புறது அதுதான். நம்ம தேவனிடத்துல பணிந்து நடக்கிறோம், தேவனை நல்லா புகழ்ந்து பேசுறோம், ஆனா மனுஷனை சபிக்கிறோம். அதுதான் காரியம். இல்லைன்னா மனுஷனை கீழாக எண்ணுகிறோம். இன்னைக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர், நானும் நீங்களும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி தேவாவியானவர் விரும்பினார். இயேசுவானவர் ஜெபிச்ச ஜெபம்லாம் மற்றவங்களுக்காக தான். இந்த மாசம் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கட்டுமே. இந்த நிகழ்ச்சியிலிருந்து அப்படியாக இருக்கட்டுமே. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஊக்கமான அன்பு, ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறது, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறது, ஒருவரை ஒருவர் உதவி செய்கிறது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறது, ஒருவரை ஒருவர் நானும் நீங்களும் ஜெபிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. ஆண்டவரே, பிரசன்னான்னு ஒரு பேரை பார்க்கிறேன். நீங்க ஒரு ஆண், வேலைக்காக தேடி இருக்கிறீங்க. நல்ல பர்சனாலிட்டி பார்க்கிறேன். பிரசன்னா நல்ல உயரம், நல்ல தோற்றம், நல்ல அழகு, நல்ல கலர். கர்த்தர் உங்க உள்ளம் கூட ரொம்ப அன்பா இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்ல ஒரு உத்தியோகத்தையும் தருவார். கர்த்தர் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக சூரஜ்னு ஒரு பேரை பார்க்கிறேன். நீங்க எந்த ரிலிஜன்லையுமே இல்லை. சொல்றாங்க உங்களை முஸ்லீம் சொல்றாங்க.
சிலர் உங்களை இந்துன்னு சொல்றாங்க, சிலர் கிறிஸ்தவனா மாறிட்டீங்க. எந்த ரிலிஜனுமே இல்லை, எதுலையுமே இல்லாம இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க ஆத்துமாவில இருக்கிற வெற்றிடத்தை நிரப்புகிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். பொதுவான விசுவாசம் அப்படின்னு ஒரு நபருடைய பேரை பார்க்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேரே பொதுவானது தான். நீங்களே சொல்றீங்க, என் பேர் எங்க அப்பா அம்மா ஏன் அப்படி வச்சாங்க? பொதுவான விசுவாசம். பொதுவான விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமா, எல்லா ஆசீர்வாதங்கள், குறிப்பாக ஆவிக்குரிய நன்மைகள், வேதத்தை படிச்சு ஜெபித்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். உங்க பலவீனங்கள் மாறுது. கில்பர்ட் அமல்ராஜை கர்த்தர் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கத்தின் கரத்துக்குள்ளாக கில்பர்ட்டை ஒப்பு கொடுக்கிறோம். கில்பர்ட் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பூரணமா இருக்கட்டும். தேவ பிரசன்னம் கில்பர்ட் மீது, அவருடைய குடும்பத்தின் மீது இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. மோகன சுந்தரம், கர்த்தர் இன்னைக்கு மோகன சுந்தரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலில் காணப்பட்ட பலவீனம், ஏதோ ஒரு பாட்டில் ஒன்று குத்திடுச்சு காலில், உடைக்கப்பட்ட பாட்டில், எங்கேயோ நடந்து போகும்போது அது ரொம்ப வேதனையை கொடுக்குது. கர்த்தர் இன்னைக்கு அந்த மகனுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷ், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உண்மையாகவே உன் வாழ்க்கையில இந்த மாசத்துல, இந்த நாள்ல இருந்து சந்தோஷம் தொடரும். தேவ பிரசனம் மூடி இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ண அருமையான மிஸ்டர் பாண்டியன் அவர்களையும், ஜீவா பாண்டியன் அவர்களையும், அவருடைய மகன் ஆலனையும், அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு ஊழியத்துல உதவி செய்யறவங்க எத்தனை பேர்? ஷேர்லி சங்கீதா உதவி செய்யறாங்க, ஜாய் சிங் சித்தப்பா உதவி செய்யறாங்க, மேரி ரத்னகுமார் உதவி செய்யறாங்க, ஆர் குணசேகரன் உதவி செய்யறாங்க, ஷீபா ராஜா உதவி செய்யறாங்க, ரூபி ஷான் உதவி செய்யறாங்க, ஜோசப் சலோமி உதவி செய்யறாங்க, ஆட்லின் கிறிஸ்டபர் உதவி செய்யறாங்க, எஸ்தர் சுதாகர் உதவி செய்யறாங்க, புனிதா ரெபேகா உதவி செய்யறாங்க, டாக்டர் அவங்க உதவி செய்யறாங்க, ஷர்மிளா மேரி உதவி செய்யறாங்க. உதவி செய்யறவங்க ஏகப்பட்ட பேர். அவங்களுடைய பேரெல்லாம் சொன்னோம்னா இன்னைக்கெல்லாம் சொல்லினே இருக்கலாம். ஒருத்தருக்காக ஒருத்தர் நாங்கள் ஜபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமான அன்பு செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உபசரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதெல்லாம் இட் காஸ்ட் நத்திங், ரைட்டுங்களா? ஜபம் பண்றதுனால என்ன ஆக போகுது? காசா போடுது? என் பைசால இந்த பைசாவா போயிட போகுது? இல்லை அவங்களுக்கு கீழ்ப்படிக்கிறதுனால நான் பைசாவா கொடுக்க போறேன்? ஒன்றும் கிடையாது. காசு பணமா கிடையாதுங்க, அன்பு தான். அது ரொம்ப முக்கியம். அன்பு திரளான பாவங்களை மூடிடும். இதுதான் இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது அருமையான மகன் மிஸ்டர் பாண்டியன், மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன், ஆலன், அவங்களுடைய குடும்பத்தார். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன். என் மேலேயும் என் ஊழியத்தின் மேலேயும் அவருக்கு ரொம்ப பிரியம். அதே நேரத்தில் மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன் ஒரு ஊழியக்காரியாக ஜீவிக்கிற தேவன்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. கர்த்தர் அவங்களையும் அவங்க ஊழியத்தையும் ஆசீர்வதியும். அவங்க மகன் படிச்சுன்னு இருக்கிறாரு, ஆலன் பெட்ராஸ். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.